welcoming Mr. P.S. Anandakrishnan. Now it's your time, sir. R&B திருச்சி சாப்டரோட 15th இன்ஸ்டாலேஷன் செரமனியில் கலந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். சில பேர் பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களோட செயல்கள் ரொம்ப அபாரமாக இருக்கும். அப்படி நான் பார்க்கறது தான் திரு சவுந்தர் அவர்களோட செயலை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு 5-6 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா என்னோட வீட்டுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்காக, கார்டனிங் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோம்னா கோயம்புத்தூர், சென்னை அண்ட் திருச்சியிலேருந்து ஒரு 10-15 பேர் எனக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாங்க. யாருக்கும் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அந்தளவு நான் திருப்தி ஆகலை. அப்போது ஒரு நண்பர் மூலமாக இவங்க அறிமுகமானாங்க. அந்த நண்பர் இங்கே தான் இருக்காங்க. நண்பர் மூலமாக அறிமுகமானாங்க. என்கிட்ட இவங்களும் அவங்க டாக்டர் வந்தாங்க. ஒரு 1/2 hour ஒரு 45 minutes என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணோன்னா நான் ஓகே சார், நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம், உங்களோட கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் யார் அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு மூவியில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நான் 10 சாதாரண பேர் அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்சது எல்லாமே டான்னு சொல்லுவாங்க. அது போல இவர் பார்த்தோம்னா இவர் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன்கிட்ட தான் பிசினஸே பண்ணியிருக்காரு. சாதாரண மக்கள்கிட்ட பிசினஸே பண்ணல. அப்போ ஒரு பிசினஸ் மேன்கிட்ட 100 பேர் 200 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு பிசினஸ் மேன்கிட்ட பிசினஸ் பண்ணணும்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும், எந்த அளவுக்கு போய் பேசணும், எந்த அளவுக்கு இவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே பிசினஸ் போயிட்டேன். இதுதான் மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவரை பத்தி இவங்களோட டீம், இவர் சௌந்தரராஜன் சாரோட புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களோட டீமுக்கும் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அவர் சிறப்பா உங்களுக்கு பிசினஸ் கொடுப்பாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாத்திட்டையும், நண்பர்கள் எல்லாத்திட்டையும் நான் பேசினேன். எல்லாருமே எல்லாத்தோட சர்வீஸ் அண்ட் பிசினஸும் மக்களுக்கு அன்றாட நமக்கு தேவையான ஒன்று தான். கண்டிப்பா நானும் பயன்படுத்திக்குவேன். ரெஃபரன்ஸும் கொடுப்பேங்கிறத இங்க நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் இது பிசினஸ் போறோங்கிறதுனால கொஞ்சம் பிசினஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன் ஜென்ரலா நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படின்னா எதை ஸ்கேல் பண்ணோம்னா ஜிடிபி, ஓகேங்களா? தென் இன்னைக்கு வேர்ல்டு வைட் இன்னைக்கு பார்த்தோம்னா ஜிடிபி டாப்ல இருக்கிற கண்ட்ரி பார்த்தா யூஎஸ் $32 trillion இருக்கு. சைனா $22 trillion இருக்கு. இந்தியா $4 trillion இருக்கு. நமக்கும் அமெரிக்காவுக்கும் 9 மடங்கு அதிகம். நமக்கும் சைனாவுக்கும் 5 மடங்கு பார்த்தோம்னா அதிகமா இருக்காங்க. அப்ப நமக்கு இதை பார்த்தோம்னா ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா $4 trillion இருக்கும். பட் நம்ம கண்டிப்பா 20 போக முடியும், 30 போக முடியும். ஏன்னா நம்ம மக்கள் தொகை 140 கோடிக்கு மேல இருக்கு. நம்மளோட பிசினஸ் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பு. அதுல இந்த ஆர்எம்பி பார்த்தோம்னா சாப்டர் வைஸ் இருக்கிறத திருச்சி மட்டும் நீங்க கனெக்ட் ஆகாம ஈவன் இன்டர் சிட்டி, இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர் கண்ட்ரியா நீங்க கனெக்ட் ஆகணும்ங்கிறது என்னோட விருப்பம். ஏன்னா நம்ம பிசினஸ் இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. என்னைக்குமே நம்ம பிசினஸ் குளோபலா நம்ம திங்கிங் பேட்டர்னை மாத்திக்கணும். அப்ப நம்ம ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு 4 பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். திங்க் பிக், திங்க் பாஸ்ட், திங்க் அஹெட் அண்ட் குட் பவர்ஃபுல் மைண்ட் செட். இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா மைண்ட் செட், பவர்ஃபுல் மைண்ட் செட் அப்படின்னா நமக்கு ஒரு யாரை ரெஃபரன்ஸ் கொடுக்கலான்னா ரத்தன் டாடா. அவர் 98ல அவங்க பார்த்தோம்னா ஒரு இந்தியா கார் கம்பெனி பயங்கர லாஸ். அதை சேல் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாங்கன்னா ஃபோர்டு கார் கம்பெனிக்கு ஒரு டிஸ்கஷன் டீல் பேசுறாங்க. அவங்க டீம் வராங்க, இவங்க டீம் போறாங்க. ஒரு 10-15 டிஸ்கஷன் பண்றாங்க. அப்போ ஃபோர்டு அவங்க சேர்மன் சொல்லிட்டாங்க, இந்தியா போற கண்ட்ரிஸ் அது டாட்டால ரத்தன் டாட்டாலாம் கார் கம்பெனி எதுக்கு நடத்துறாரு, அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை, மிஷினரிஸ் இல்லைன்னு இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க. இவர் அடுத்த ஒரு 10 years பயங்கரமா மைண்ட் செட், பவர்ஃபுல்லான மைண்ட் செட்ல பிசினஸ் குரோ ஆகுறாங்க.
2008ல ஃபோர்டு கம்பெனி பயங்கரமான லாஸ். ஜாகுவார் லேண்ட் ரோவர் அந்த கார் கம்பெனியை சேல் பண்றாங்க. வாங்கினது வந்து பார்த்தோம்னா ரத்தன் டாட்டா. அப்போ அவங்க ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்களோட ஃபோர்ட் கார் கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் அந்த கார் கம்பெனி இந்த அளவுக்கு லாஸ் ஆகுதுலேருந்து எங்களுக்கு மீட்டு கொடுத்தது ரத்தன் டாட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்றாங்க. இந்த பவர்ஃபுல் மைண்ட் செட்டு தான் நமக்கும் வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் அப் அப்படின்னா எப்படி திங்க் பண்றாங்கன்னா, 6 மாசத்துல வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும், 3 மாசத்துல துபாய் போகணும், 6 மாசத்துல ஆடி கார் வாங்கணும், 7வது மாசம் வந்து டீ கடையில் உட்காந்து எப்படி லாஸ் ஆனிச்சுன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பிசினஸ்ல ஒரு 3 மாசத்துல நடக்கிற ஒண்ணா நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க உள்ளவங்க ரொம்ப பேரை பார்த்தேன், கன்சிஸ்டன்டா 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிசினஸ். மினிமம் ஒரு பிசினஸ் அவங்க கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னாவே 3 to 5 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆகும். அப்பதான் அவங்க வந்து ஒரு பிசினஸை லேர்ன் பண்ண முடியும். அது இன்னைக்கு இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸை, நம்ம பசங்கள்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அது இன்னைக்கு வந்து ஆரம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி ஒன்று. தென் இப்போ ஒரு தஞ்சாவூர்ல ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் பேர் சரவணன். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. அதுக்கு ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரோபோவோட எக்ஸ்போ ஒன்று நடக்குது. அதில் போய் நம்ம ஏதாவது பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாரு. சரவணன் வந்து சென்னை போகிறாரு. அங்கே வந்து ரோபோ எக்ஸ்போவில் வந்து பார்க்குறாரு, ரொம்ப க்ரௌட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சு உள்ளே போயிட்டார். சேல்ஸ்மேன் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு ரோபோவோட பார்க்குறாரு, அதை டெமோ பண்ணுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது ரோபோ. அந்த ரோபோ என்ன செய்யும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு கேட்குறாங்க. சரி, இந்த ரோபோட ப்ரைஸ் 5 lakhs. இது அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். ஆடிட்டர் கேட்குற ஜிஎஸ்டியிலேருந்து தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பேப்பர்லேருந்து டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. உடனே சேல்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் செக்ஷன் ஓகேன்ட்டு. ரெண்டாவது அடுத்த ரோபோ பார்த்து இதுவும் நல்லா இருக்குது, இதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து 10 lakhs சார் அப்படிங்கிறாங்க. அது என்னப்பா வேலை பண்ணணும்னா, அது வந்து அவர் சொல்றாரு, சரி இது ஆஃபீஸே ஆட்டோமேஷன் பண்ணிடும், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணும். தென் வந்து பார்த்தோம்னா உங்க எம்ப்ளாயிஸ் யாராவது லீவ் போட்டால் உங்களை விட முறைக்கும். அது லீவே கொடுக்காது சார், மார்க்கெட்டிங் அதே பண்ணிடும் அப்படின்னாங்க. தென் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இதையும் பேக் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. உடனே வந்து சரவணன் சார் சொல்லவும் அவருக்கு சேல்ஸ்மேன் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இவர் பிஸ்னஸ்மேன் சரவணன் என்ன பண்ணுறாரு, திரும்ப இன்னொரு சைடு ஒரு பார்க்குறாரு. ஒரு சின்னதாக ஒரு டப்பா மாதிரி ஒரு ரோபோ இருந்துச்சு. அது என்னப்பா இது மூலையில் இருக்குது, அது என்னப்பா காஸ்ட்டுங்கிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா சார் 1 crore இப்போ வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம், அதனால் 98 lakhs 50,000 தருவோம் அப்படின்னாங்க. என்னப்பா சின்னதாக இருக்குது, இதுக்கு போய் 98 lakhs சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. சார் மற்ற 2 ரோபோக்கு இதுதான் பாஸ், இதுக்கு வந்து நெட்வொர்க்கிங் பண்ண தெரியும் சார், பிஸ்னஸே ஆட்டோமேஷன் பண்ணிடும். இது மற்ற 2 ரோபோ ஆஃபீஸ்க்குள்ளே தான் வேலை பார்க்கும், இது வந்து ஆஃபீஸ்க்கு வெளியிலையும் வேலை பார்க்கும். உலகம் முழுக்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும் சார், நெட்வொர்க்கிங் பண்ணி கொடுக்குன்னு. அந்த நெட்வொர்க்கிங் தான் நம்மளோட ஆரம்பி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து யார் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அந்த பிஸ்னஸை நெட்வொர்க்கிங் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்டர் ஸ்டேட், இன்டர் சிட்டி, இன்டர் குளோபல் வேர்ல்டு வைட் இன்னைக்கு வந்து கையில் சுருங்கிடுச்சு. மொபைலை எடுத்தோம்னா ஜெமினிலேருந்து சாட்ஜிபிட்டிலேருந்து உலகத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாலேஜுங்கிறது பவர் கிடையாது, நாலேஜ் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மொபைலில் எதை தேடினாலும் கிடைச்சிடும். மைண்டில் இருந்தால் தான் நாலேஜ் கிடையாது, மொபைலில் இருந்தாவே நமக்கு நாலேஜ். பட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, யார் அதை பயன்படுத்துகிறாங்க, யார் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து செயல்படுத்துகிறாங்க, இதில் தான் அவங்களோட திறமை இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டாலேஷன் செலிப்ரேஷனில் எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தென் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சேர்மனாக இருக்காங்க, வைஸ் சேர்மன் ஸ்ரீ செந்தில்குமார் அவர்கள், செக்ரட்டரி கிளமெண்ட் ஞானராஜ் அவர்கள், தென் ட்ரெஸரர் ஜோசப் ராஜ் அவர்கள், அவங்கள வந்து வாழ்த்துறேன். தென் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு 1 இயருக்கு அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கிறது நான் அவங்களுக்கு வந்து கேட்டுக்கிறேன். தென் இங்கே வருகை தந்திருக்க எல்லாருமே ஒரு டீம். ஓகேங்களா?
இங்கே உள்ள நானும் ரோட்டரி கிளப்ல இருக்கேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு. இங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்காரு, ரொம்ப கூப்பிட்டுருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக எனக்கு கிடைச்சதுக்கு இந்த ரோட்டரியோட டீமுக்கும் இந்த ரோட்டரிக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.